சாதிப்பித்து தலைக்கேறி மருமகனை ஓட ஓட வெட்டிய மாமனார், சொந்த மகளின் தாலியை அறுத்த அப்பா. அவர் செஞ்சது சரிதானே? உன் அக்காவை வேறொரு சாதிக்கார தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி அதே ஏரியாவுல வாழ்ந்து உன்னை அசிங்கப்படுத்தினா நீ சும்மா இருப்பியான்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இருக்கிறான். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பக்கத்துல ராமநாயக்கப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராமச்சந்திரன். பால் கறக்கிறது தான் இவருடைய வேலை. கணபதிப்பட்டி கிராமத்துல பால் கறக்க போயிருந்தப்போ அங்க சந்திரன் என்பவருடைய மகள் ஆர்த்தி என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு லவ் ஆகி இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே 3 வருஷமா லவ் பண்ணி இருக்கிறாங்க. வேற வேற கேஸ்ட். 3 மாசத்துக்கு முன்னாடி மொத்த குடும்பத்தோட எதிர்ப்பு மீறி திருமணம் செஞ்சிருக்காங்க. பால் வியாபாரத்திற்காக வெளியில போயிட்டு பைக்ல வந்து கொண்டிருந்த ராமச்சந்திரனை மாமனார் சந்திரன் இடைமறித்து தான் கிட்ட இருந்த அரிவாளை எடுத்து ஓட ஓட ரத்தம் வழிய வெட்டி கொண்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா எஜுகேட்டட் பீப்புள், அதாவது இந்தியாவுல கல்வி அறிவுல வளர்ச்சி அடைந்த 2வது மாநிலம் தமிழ்நாடு. இப்படி டெக்னாலஜி வைஸா வளர்ந்த பிறகும் முட்டாள்தனமான ஜாதின்ற வியாதி எப்படி மூளைக்கு வருது? பெண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சு. கொலை பண்ண சந்திரனும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. ராமச்சந்திரனும் இறந்து போயிட்டாரு. யாருக்கு என்ன லாபம்? உன் பொண்ணுக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது, இறந்த ராமச்சந்திரனுக்கும் கிடையாது. ஜாதி பெருமை பேசுகிற சில கூட்டத்துக்கு மட்டும் தான் நீ ஆம்பளை. மத்தபடி உன்னுடைய சமூகம் மட்டும் அதிகம் இருக்கக்கூடிய கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வந்து பாரு. இங்க இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள், சாதியை வைத்து அரசியல் பண்ற அரசியல்வாதிகள் தான் பிள்ளைகள் இந்த இடத்துல லவ் பண்ணா அவங்கள கொலை பண்றாங்களா இல்ல கல்யாணம் பண்ணி வச்சு அனிமோனுக்கு அனுப்புறாங்களான்னு. கரூர்ல 41 பேர் செத்தாங்க. அந்த 41 பேர் செத்ததுக்கு முதலமைச்சர்ல இருந்து ஆளுங்கட்சியில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுமே ஓடோடி வந்தாங்க. ஏன் எல்லா கட்சியில் இருப்பவர்கள் கூட எல்லாருமே ஓடி வந்தாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு ஈகாக்கா கூட எட்டி பார்க்கல. பிஜேபி தரப்புல இந்துன்னு மதத்தை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனா மதத்துக்குள்ளார ஜாதிய ரீதியா அடிச்சுக்கும் போது காணாம போயிடுறீங்க. அதிகாரமே உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க நினைச்ச ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு கடுமையான சட்டத்தை இயற்ற முடியும். தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி சமூக நீதின்றத வார்த்தையால சொன்னா மட்டும் போதுமா? அந்த வழியில நின்னு மனுஷங்களை ஒண்ணு சேர்க்க வேணாவா? இப்படி எல்லா கட்சிகளும் ஒதுங்கி நிக்க காரணம் என்ன? பாதிக்கப்பட்டவனுக்காக சப்போர்ட்டிவா இருந்தா ஒரு சமூகத்திலிருந்து ஓட்டு கிடைக்காது. ஓட்டுக்காக எவ்வளவு உயிர் பறிபோனாலும் பரவாயில்லைன்னு அரசியல் கட்சிகள் எந்த ஒரு காட்டமான முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிங்க தான் அரசியல் பண்றாங்கன்னு பார்த்தா மக்களாச்சும் விழிப்புணர்வு ஏற்பட்டு ஒரு முடிவுக்கு வராங்களா? அதுவும் கிடையாது. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் தான். மனுஷங்களா பாக்குறதுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? செய்கிற வேலை மட்டும் தான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீ பூமியில பிறந்து பொறல்ற மாதிரி தான் அதே பூமியில அவனும் பிறந்து பொறல்றான். நீ தாய் கிட்ட பால் குடிச்சு வளர்ந்த மாதிரி தான் அவனும் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் கிட்ட பால் குடிச்சு வளர்றான். நீ சாப்பிடுற மாதிரி தான் அவனும் சாப்பிடுறான். நீ எப்படி ஒரு நாள் செத்து மண்ணை விட்டு போக போறியோ அதே மாதிரி அவனும் ஒரு நாள் மண்ணை விட்டு போக தான் போறான். அப்புறம் எப்படிடா சமூகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவனை பிரிச்சு வச்சுட்டு அங்க போகாத, அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடாதன்னு கூச்சமே இல்லாம சொல்றீங்க. இங்க நிலப்பரப்புன்றது ஒண்ணு மட்டும் தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய மண்ணின் வகைகள் வேணும்னாலும் மாறுபடலாம். அதுக்காக இங்க இருக்கக்கூடிய அந்த மண்ணுக்கு போனா அந்த மண்ணு உன்னை என்ன உள்ள இழுத்துடுமா? உன் பகுதியில நடக்கிற மாதிரி, படுக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி தான் அந்த பகுதியும். அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடுமே கிடையாது. சாதிய போதைய மனசுல வச்சிருக்கிறவன் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் வழிஞ்சோடுது. அந்த சமயத்துல உன்னால பேச முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உன்னை சுத்தி உன் சமூகத்து ஆளுங்க ஒருத்தம் கூட கிடையாது. ஆனா மத்த சமூகத்து ஆளுங்க எல்லாருமே இருக்காங்க. அப்போ உன்னை தூக்குறதுக்கு ஊன் ஜாதிக்காரனை தேடுவியா? ரத்தம் வேணும்னா ஊன் ஜாதிக்காரனை தேடுவியா? ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் வேணும்னா ஊன் ஜாதிக்காரனை தேடுவியா? ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் ஊன் ஜாதிக்காரனான்னு பாப்பியா? எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாதுடா. ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடிய பெட் கூட எங்க ஆளுங்க படுத்துட்டு போன பெட்டான்னு பார்க்கக்கூடிய படிச்ச தற்குறிங்க இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒருத்த செத்துட்டான், அப்ப கூட இறக்கமே எவனுக்கும் வரல. எதிரில இருக்கிறவன என்னைக்கு நீ மனுஷனா பாக்குறியோ அன்னைக்கு தான் அந்த ஜாதி ஒழியும். அதே மாதிரி எப்போ உங்களுக்கு பிரதமரும் கார்பரேஷன்ல சாக்கடையாளரவனும் ஒரே ஆள் தான். அவங்க 2 பேருமே நமக்காக சேவை செய்யறவங்க தான். அவங்க 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பெக்ட் நம்ம கொடுப்போம்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போதான் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் பிரிச்சு பார்க்கிற நோய் போகும்.